ஸோ ஹை கைஸ், ட்ரிக் நம்பர் 1 என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு எனக்கு தேவைப்படுறது வந்து பிளாங்க்கு. ஸோ அதை எடுத்துகிட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நம்ம பிளாங்க் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒரு பெட் ட்ரிக் பண்ணிடலாம். அது உங்களுக்கே தெரியும். இப்படி குனிஞ்சுக்கிட்டு இப்படி டப்புன்னு எழுந்திட்டு பெட்டு தரணும். இப்போ நம்ம இந்த மாதிரி எழுந்திரிச்சிட்டு இருக்க மாதிரி ஆகட்டும். ஆனால் நம்ம இப்படி இருக்கும், பிளாங்க் கீழே இருக்கா. சாரி, ஓகே கைஸ். இப்போ பிளாங்க் எடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன். டக்குன்னு போய் பண்ணுவோம். ஸோ ஆமாம், வந்து இந்த சேஃப் ஐயோ சாரி கைஸ், எனக்கே குழப்புது. அதாவது இந்த ரிமோட் இருக்குது பார்த்தீங்களா, ரிமோட் வச்சு ரூமை ஓப்பன் பண்ணுவோம்ல, அது தான் நம்ம ஏசி ரிமோட் மாதிரி ஒரு ரிமோட் இருக்கும். அது ரிமோட்டே இல்லாமல் நம்ம உள்ள பொருள் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம இந்த மாதிரி பிளாங்கை முதல்ல போட்டுக்கணும். வெயிட் பண்ணுங்கள், இப்படி போடக்கூடாது. இந்த சேஃப் மேலே போடணும். சேஃபாக போடுங்க, பிளாங்க்கு விழுந்துடும். இப்போ போட்டிங்கன்னா நம்ம இந்த ரிமோட் இருக்கும்ல ஓப்பன் பண்ணுற அந்த ரூம்குள்ளே போய் வந்தாச்சு. இது பேட்ரியை எடுத்தாச்சு. ஆனால் இதில் நம்மளால் பெப்பர் ஸ்ப்ரே எடுக்க முடியாது. ஸோ வாங்க, இதான் ட்ரிக் நம்பர் 1. ஸோ அடுத்து நம்ம ட்ரிக் நம்பர் 2க்கு போகலாமா? அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஓகே கைஸ், ட்ரிக் நம்பர் 2 என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் நம்மளுக்கு பிளாங்க் வேணும். பிளாங்க் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி பெட் ட்ரிக்கு. இது அப்படியே கண்டினியூ பண்ணி கூட பெட் ட்ரிக் பண்ணலாம். சும்மா இன்னொரு தடவை பண்ணுறேன். சரி ஓகேங்களா. இப்போ நான் பெட் ட்ரிக் பண்ணிட்டு கீழே குதிச்சிட்டேன். 7 வருஷம் திருப்பி அந்த மாதிரி கிளிச் ஆக்டிவேட் ஆயிரும். இப்போ கீழே போய்ட்டு நம்ம இது ரிமோட்டை சேஃப் மூலிமா நம்ம அந்த ரிமோட் வச்சு ரூம் ஓப்பன் பண்ணோம். இப்போ நம்ம சேஃப்குள்ளே வந்து சேஃப் கீ இல்லாமல் ஓப்பன் பண்ண போகிறோம். ஏன்னா நிறைய டைம் இப்போலாம் வந்துருக்கு அப்டேட்டில் சேஃப் கீயை கூட அலைய விட்றானுங்க. ஸோ அதுக்கு இந்த மாதிரி பொசிஷன் வந்துக்கோங்க. கரெக்டாக நான் போடுற மாதிரி போடுவேன். ஆனால் நீங்கள் 1-2 ட்ரை எடுப்பீங்க. ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டம்தான், ஓகேங்களா. எனக்கே இப்போது ஒரு 5 தடவை போட்டிங்கன்னா அதில் ஒரு தடவை தான் அந்த மாதிரி வரும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி கரெக்டாக போட்டிங்கன்னு வைங்களேன், இப்படி நீங்கள் மேலே வந்துடுவீங்க. எனக்கு நான் தப்பாக போட்டேன்னு நினைட்டேன். தப்பாக போட்டேன்னு நினச்சேன். ஆனால் லைட்டாக முன்னாடி போடணும். இந்த பார்த்துங்க, சேஃப்குள்ளே நம்ம கிளிச் ஆகி போயிடுவோம். இதில் நம்ம கட்டிங் பிளேயர் எடுத்தாச்சு. ஸோ ஈஸியாக நம்ம சேஃப்கி வந்து அலைய விடாமல் சேஃபு ஓப்பன் பண்ணாமல் சேஃப்கிக்குள்ளே, அதாவது சேஃப்குள்ளே இருக்கிற பொருளை எடுத்துடலாம். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ட்ரிக்குள்ளே போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ட்ரிக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து பெப்பர் ஸ்ப்ரே வேணும். வெயிட் பண்ணுங்க, நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பெப்பர் ஸ்ப்ரே எடுத்தாச்சா? இப்போ நம்ம கிராணிக்கு கண்ணு தெரியாமல் ஆக்க போகிறோம். எல்லோரும் அதுக்காண்டி ப்ரே பண்ணிக்கோங்க. கிராணி எல்லாேருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம மேலே போயிட்டு இது முக்கால்வாசி பேருக்கு தெரியும்னு நினைக்க, சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதான் நம்ம முதல்ல அதுக்கு இந்த இதை உடச்சி விட்டுப்போம். ரொம்ப ஜஸ்ட்டு மிஸ், நானே விழுந்திருப்பேன், சரிங்களா. இப்போ கிராண்டியை நம்ம வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நம்ம ஒரு மந்திரம் போடுவோம். ஓம் சொட்டை பரா சொட்டை, ஓம் சொட்டை பரா சொட்டை. எல்லோரும் கூப்பிடுங்க. அப்படி கூப்பிட்டு வரலன்னா இப்படி கூப்பிடுங்க. சொட்டை மொட்டை வந்திருக்கான் சொட்டை அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், இப்போ டக்குன்னு வந்துடுவோம் பாருங்க. சொட்டை மொட்டை வந்திருக்கான் சொட்டை. ஸோ அப்படி சொன்னோன்னே எட்டி பார்த்தேன் அங்கே உட்காந்து போய். ஆனால் நம்ம தெரிஞ்சுட்டு போகல. திருப்பி ஒரு தடவை கூப்பிடுவோம். சொட்டை மொட்டை வந்திருக்கான் சொட்டை. சொட்டை மொட்டை வந்திருக்கான் பாருங்க. மொட்டை வந்திருக்கான்னு பவரை பார்த்தீங்களா. இப்போ பக்கத்தில் வந்தோடனே அதுக்கு கண்ணில் 3 தடவை பெப்பர் ஸ்ப்ரே அப்படியே மலைச்சாரல் மாதிரி இந்த மாதிரி தூங்குங்க, ஓகேங்களா. தூங்கினோன்னா அது கண்ணை தொடச்சிக்கும். அவன் மொட்டை வந்து கண்ணை தொடச்சி விடுவானா, அப்போ நகத்தை வச்சு குத்திடுவான். ஸோ அதனால் கிராணிக்கு பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் தெரியும், தவிர தூரத்தில் இருந்தால் தெரியாது. மீடியமாக இருந்தால் கூட தெரியாது. கிராணிக்கு பக்கத்தில் ஒட்டி போனால் தான் உங்களுக்கு தெரியும். இப்போ வெயிட் பண்ணுங்கள், இது டே 2 ஆகிட்டு இதில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சார்ஜ் வேறு கம்மியாக தான் இருக்குது. டக்குன்னு பண்ணணும், சரிங்களா. இப்போ அந்த பாட்டு எடுத்து நான் கீழே போடுறேன். ஜாலியாக அந்த மாதிரி தட்டுறேன். ஆனால் இது எங்கேருந்து வரும்னு தெரியாது. நான் கிராணியை தெரியாமல் பக்கத்தில் ஒரு மில்லிமீட்டர் கேப்பில் இருந்தால் அது அடிக்கும். அது தவிர 2 சென்டிமீட்ரு அதெல்லாம் இருந்தால் அதுக்கு கண்ணு தெரியாது. இப்போ நான் ஏன் கீழே போகாமல் இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு வரும்போது பக்கத்தில் இருந்துச்சுன்னா அடிச்சிடும். அதான் உங்களுக்கு காட்டுறதுக்கு சவுண்டை நல்லா கூட்டி வைக்கிறேன். எனக்கு ஏதோ ஸ்டெப்ஸு சவுண்டு கேட்குற மாதிரி ஃபீல் ஆகுது. உங்களுக்கு கேட்குதா? அந்த பாருங்க, சொன்னேன்ல. ஆனால் இது கண்ணு தெரியாது, நம்மளை பார்க்கவே இல்லை. வெயிட் பண்ணுங்க, காட்டுறேன். ஸோ ஓகே, இப்போ பாருங்கள், அது கண்ணு தெரியாமல் தேடுது பாருங்கள். டோர் ஃப்ரேம் கிட்ட கூட இருந்தேன், அது கண்ணு தெரில.
ஏன்னா அதுக்கு குருட்டு கிளவி. ஓகே गाइस, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.